இல்ல அவனுக்கு ஒரு உட்காரு, அவன் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கானா, அதை எடிட் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்டானா 2 பேர்கிட்டையும். நீங்க ஆபீஸ் வேலை ரொம்ப டைட்டா போகுது, அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்ப அவன் ரொம்ப இப்ப யாரை வச்சா, ஏன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை பாவம், அதனால நீங்க கொஞ்சம் பண்ணி தரீங்களா அவனுக்கு எடிட் மட்டும், 2 பேரும் ரீல்ஸும் இதுவும். ஆபீஸ் வேலையை கூட பரவாயில்ல, முடிஞ்சா ஆபீஸ்ல கூட பண்ணுங்களேன். அது வேணாம். ஓ, அது மட்டும் வேணாமா? அது மட்டும் வேண்டாம், வீட்டுல வச்சு கொஞ்சம் பண்றீங்களா ப்ளீஸ்? எனக்காக ஒரு தடவை உனக்கு மட்டும், இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணி கொடுங்க. எடிட் சொன்னா நான் சொல்லிட்டுமா, உங்களுக்கு தான் பே பண்றான் பேடா, சொல்லு. காசு தரானே, எடிட் பண்ணி கொடு, எடிட் பண்ணி கொடு. அவருக்கு எல்லா மேட்டரும் தெரியும்டா, முன்னாடியே சொல்லிட்டேன்டா. இந்த கம்பெனி கேமரா எடுத்துட்டு போய் நீ உன் கம்பெனிக்கு வேலை செய்வ, அந்த கம்பெனில இருந்து எடுத்துட்டு வந்து அவர் இந்த கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டே அவர்கிட்ட கொடுப்ப, அவர் இந்த கம்பெனில இருந்துகிட்டே உன் கம்பெனிக்கு வேலை செஞ்சு கொடுப்பாரு. நல்லா இருக்குல்ல? மொத்தத்துல எவனும் இந்த கம்பெனிக்கா வேலை செய்யல. ஆபீஸ் கேமராவை உள்வாடகைக்கு விட்டுருக்க, வெளி ப்ராஜெக்ட் எடுத்து உள்ள பண்ணிருக்க, இதுல உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வேற மாத்தி மாத்தி காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கீங்க. நீ ஏதாவது ஆரம்பிச்சிருக்கியா? கலத்தி இருக்கேன்.